ஆவடி திலகரசன், இப்போ இருவருடைய கருத்தும் கேட்டிருப்பீங்க. தாவேக்கா தான் இருக்கு மிக முக்கியம். இப்போ இன்னைக்கு வர்ற கழகத்தின் பின்னணியாக இருக்கிறது தாவேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் இவ்வளவுக்கும் பிரச்சனை. ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தன் முனைப்பு. அவர் தன் இயல்பாக எடுக்கிற முடிவுகள் தான் இவ்வளவு தோல்விக்கு காரணம்னு ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்கிறாங்க. கண்டிப்பா அந்தந்த அதிமுக இருக்கிற பிளவு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணம் தாவேக்காவோட வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்ப அதிமுகவும் சரி திமுகவும் சரி இத்தனை வருஷம் அரசியல 63 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு பெரிய புரட்சி, இந்த மாதிரி ஒரு வெற்றி அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. இந்த மாதிரி ஒரு வெற்றி வரும், அதை எப்படி நம்மளால கணிச்சு நம்ம எதிர்கட்சியா இருந்து நம்ம பயணிக்கும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் அதிமுக இந்த அளவுக்கு பிளவுக்கு காரணம். அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறனாலதான் அவங்க எல்லாமே தாவேக்காக தேடி வராங்க. இன்னொரு விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே 50+ நினைக்கிறேன். அவங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்ல. அதிமுக திருப்பி அடுத்த மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ஒரு குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு காலம் தேவைப்படும். 10 to 15 ஆண்டு காலம் திருப்பி அதிமுக மீண்டு வரணும்னா அதுக்கான காலகட்டம் கண்டிப்பா தேவைப்படுது. அந்த இடத்த எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 10 to 15 வருஷம் வரைக்கும் தாவேக்கா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு, ரிசர்வ்டாவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு வேற நிலைப்பாடு எந்த ஆப்ஷனுமே இல்ல. இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 50 above தான். வேலுமணியா இருந்தாலும் CV சண்முகா இருந்தாலும் இருக்கிற அக்ரிகேஷன் எல்லாருமே 16 சொல்லலாம். அவங்களுக்கு வேற ஆப்ஷன் என்ன இருக்கும்? அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க எந்த கட்சி வெற்றியா இருக்குது, யார் வெற்றி பெறுவாங்க, மக்கள் மனசுல யார் நிலைச்சு இருப்பாங்க அடுத்த 15 வருஷத்தை அப்படின்றத கணிச்சுதான் அவங்களோட ஒரு செயல்பாடு இருக்கு. அந்த செயல்பாடை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கட்சியோட தலைவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு 2021 வரும்போது டெல்லியில சொன்னாங்க, பாஜக கூட்டணியில சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் கட்சியில சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்கிட்டா தென் மாவட்டத்துல இருக்கிற கம்யூனிட்டி ஓட்டு, அந்த பக்கம் இருக்கிற ஓட்டு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த இதை கூட அவர் கேட்கல. அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் சேர்ப்போம் அப்படி. இவரு என்ன நினைச்சா, நம்ம 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டோம், நம்ம நிறைய பணம் சம்பாரிச்சிட்டோம், அதை வச்சு ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம அடுத்த 5 வருஷம் கூட நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது திருப்பி பழிக்கல. ஒருவேளை அதுல கத்துக்கிட்டாவது நம்மளால இந்த எலெக்ஷன் 2021 நம்ம தோத்துட்டோம், திருப்பி அதுக்கு 2022 பண்ணுனதை நம்ம திருப்பி பண்ணக்கூடாது, நம்ம கட்சி வலுவான இடத்துக்கு போகணும், தொண்டர்களை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல அதை சேர்த்திருப்பாரு. டிடிவி அவர்களையும் சேர்த்திருப்பாரு, சசிகலா அவர்களையும் சேர்த்திருப்பாரு, போன நிர்வாகிகள் எல்லாத்தையுமே சேர்த்திருப்பாரு. அந்த மாதிரி அவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம தன்னிச்சையாகவும் செயல்பட்டது காரணம் தான் அவர் கூடவே அவருக்குன்னு ஒரு சில மாவட்ட செயலாளர்களா இருப்பாங்க, பாத்துருக்கீங்க. டி நகர் சத்யா அந்த மாதிரி ஒரு 5 பேரை வச்சிருப்பாரு கூட. அவருக்காக மட்டுமே தமிழ்நாட்டுல இருந்தாரே தவிர மத்த கட்சி நிர்வாகிகளோ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரி கட்சியை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் தேவை சொன்ன மாதிரி ஒரு கரிஸ்மான லீடர் இல்லாட்டாலும் புதுசா வந்தவங்க எல்லாருமே அந்த கரிஸ்மா இடத்த பிடிக்கிறதுக்கும் மக்கள் மனசுல இடத்த பிடிக்கிறதுக்கும் கட்சியை வளர்க்கறதுக்கும் சாதாரண கட்சிகளா இருந்தா கூட சீமானோ அந்த மாதிரி எந்தெந்த திருமாவளவனோ மற்றபடி கம்யூனிஸ்ட் கட்சியோ எல்லா கட்சிகளும் அவங்களை நிலைநாட்டிக்கிறதுல குறியா இருந்தாங்க. அவங்க இடத்த விட்டு கொடுக்கறது அவங்க தயாராகவே இல்லை. எடப்பாடி அவங்க அந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கான தலைமையை விட்டு கொடுத்துட்டாரு. ஒரு கெப்பாசிட்டியான ஒரு பர்சனா இல்ல. கட்சியிலும் சரி ஆட்சியில நம்ம இருந்துடும், நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம், ஒருங்கிணைக்கணும் சேர்க்கணும் அப்படின்னு இப்ப ஒரு குரல் வருது. அவரை சேர்த்தது டிடிவி தினகரனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்துதான் 2026 தேர்தலை சந்திச்சாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் 2021 இடங்கள் மேலும் குறைஞ்சுதானே போச்சு. இல்ல கூட்டணி நம்ம அதிமுக இருக்கிறது வேற. அதிமுக முக்கியமான ஆள்கார் இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னா, அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற இடத்துல சசிகலா அவர்கள் இருந்தாங்க. அமைச்சரை நியமிக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கிற வரைக்கும் சசிகலா அவர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. அப்படின்னா அவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாவே தஞ்சாவூர், திருச்சி, மதுரை அந்த பக்கத்துல எல்லாமே அவங்களுக்கான கணிசமான வாக்கு வங்கி இருந்தது. அதே மாதிரி டிடிவிக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. அவங்க எல்லாம் சேர்த்து இருந்தா 2026 சொற்பமான வாக்குகளை தான் தோத்தாங்க. அந்த வாக்குகளை நமக்கு திருப்பி 2026 வருதோ இல்லையோ, அதை சேர்த்திருந்தா இந்த பலிக்கு நீங்க ஆளாக மாட்டீங்க இல்லையா? ஒரு ஒட்டுமொத்த கட்சியாவே அந்த தோல்வியை ஏற்றிருக்கும் இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, எடப்பாடி அவர்களால மட்டும்தான் தோல்வியை சந்திச்சோம் அப்படின்றதானே கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே நீங்க டிடிவியோ சசிகலாவையோ கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையுமே சேர்த்திருந்தேன், அந்த தோல்வி யாரை சேர்ந்திருக்கோம்? அதிமுக சேர்ந்திருக்கோம். நீங்க அது செய்யாதனால அந்த தோல்விக்கு பொறுப்பாக வேண்டியது EPS ஆயிட்டாரு. இதுல எந்த மாற்றம்? இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்கிறது எல்லாமே அதிமுக தோத்துருச்சு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. எடப்பாடி அவர் தோத்துட்டாரு அப்படின்றதான் சொல்றாங்களே தவிர ஒரு முன்னாள் முதலமைச்சரே மாற்று கட்சிக்கு போற அளவுக்கு பண்ணிட்டாங்க. EPSல கண்டிப்பா கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு, இவங்க எல்லாமே சேர்த்து இருந்தா அதை பண்ணியிருந்திருக்காங்க. அதை மிஸ் பண்ணிட்டாரு.
தொடர் தோல்வி. அவர் என்னதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னதான் நன்மதிப்பா இருந்தாலும், யாரா இருந்தாலுமே சரி, நீங்க ஆட்சியில இருந்தாலும் எதிர்கட்சி எதுவா இருந்தாலும் தொடர்ந்து ஒரு தோல்வியில இருந்து மீண்டு வந்தா மட்டும்தான், புத்தெழுச்சி வந்தா மட்டும்தான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும், கட்சி நிர்வாகிகளை தக்க வச்சுக்கோ. இன்னும் வந்து அது நீ இன்னுமே அதை உணர்ந்து பொதுக்குள்ள கூட்டணும் அப்படின்ற எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாம இருந்தா இன்னும் மோசமா தான் போகும். இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே இப்படி இருக்கிற அதிமுகவுடைய நிலையை தாவேகா பயன்படுத்திக்குதா? ஒரு எளிதில் அணுகக்கூடிய ஒரு இலக்காக அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்களா? ரெண்டு பட்டா இவங்களுக்கு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து யார் வந்தாலும் ஒரு ஒரு கட்சி உடஞ்சு வருது அப்படின்னா சந்தோஷம், அதை மறுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளு, ஒரு 50 வருஷம் ஆட்சியில இருந்த கட்சியில இருந்து வராங்க, ஒரு 2 வாட்டி அமைச்சரா இருந்திருக்காங்க, அமைச்சர்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்றப்ப அவங்களை வரவேற்கிறதுல அவங்களை ஏத்துக்கிறதுல எந்த விதத்திலும் தவறு இல்லைன்னு தாவேக்காவும் நினைக்குது. அவங்களை தக்க வச்சுக்கிற இடத்துல அந்த கட்சி இல்ல, அந்த கட்சியோட தலைமை அவங்களை தக்க வச்சுக்கணும்ன்ற எண்ணமும் இல்ல, அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க மிஸ் பண்றாங்க. அதனால தாவேக்கா அரசு எல்லாத்தையும் வரவேற்குது. தொடர்ந்து பேசலாம் திலகரசன். இதுக்கு பின்னாடி அவருக்கு எந்த நம்பிக்கையில பேசுறாங்க அப்படின்னா மீண்டும் அது தாவேக்காவை நோக்கி தான் வருது. அவங்கெல்லாம் யாரும் விரும்பி எல்லாம் வரல, அவங்கள இழுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார், அது அவங்கவுங்க கட்சியில இருக்க உட்கட்சி பூசல், தலைமையை பிடிக்காம விமர்சிக்கிறாங்க, கட்சி விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு நிலைமையில வந்து பரிதாபத்துல இருக்கிறது எடப்பாடி அவர்கள் தான். ஒருவேளை வந்து கட்சிக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட பரிந்துரை பண்ணாரு அப்படின்னா இமிடியேட்டா எலெக்ஷனை சந்திக்க நிலைமை வந்துடும். அவங்களை அனுப்பவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம திண்டாடுற நிலைமையில இன்னைக்கு அதிமுக இருக்கு. அதிமுக அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. இது வந்து அந்தந்த கட்சியில இருக்கிற பிரச்சனைகள், அவங்க கட்சியில இருக்க உட்கட்சி பேசுற எந்த விதத்திலுமே தாவேக்கா சார்ந்த கட்சிகளோ விஜய் அவர்களோ பொறுப்பேற்க முடியாது. ஒரு கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ வராங்க அப்படின்னா அவங்க வரவேற்கிறது, கட்சியில சேர்ந்துக்கிறது, அவங்க மட்டும் இல்லாம அவங்க மாவட்டத்துல இருக்கிற எல்லாத்தையுமே. இப்ப வேலுமணி வராரு அப்படின்னா அந்த 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 பக்கத்துலதான் தாவேக்காக பெருவாரியான வாக்குகள் வரல. சிட்டி பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே அதிகப்படியான வாக்குகள் வச்சு அந்த மாவட்டத்துல மட்டும்தான் வேலுமணி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அந்த சைட்ல இருக்கிறது மட்டும் வாக்கு கம்மியா இருந்து. இப்ப விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வேலுமணி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் தாவேக்காக்கு வரும். அடுத்து வர உள்ளாட்சி எலெக்ஷன் பிடிக்கலாம், எம்பி எலெக்ஷன் பிடிக்கலாம், இந்த மாதிரிதான் ஒரு கட்சி தலைவர் நினைப்பாரு. அதை வந்து அவரு நினைக்கிற இபிஎஸ் வந்து வேலுமணி நம்ம கட்சி விட்டு போயிட்டா தாவேக்கா இன்னும் கொஞ்சம் பலமாயிருவாங்க, லோக்கல் பாடியில வந்துருவாங்க, எம்பியில வந்துருவாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னா அவருக்கு தேவையான பட்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கட்சியோட தலைமையை மாற்றணும் நினைக்கிறாங்களா, யாரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களை சேர்த்துக்கிட்டு அவர் நம்ம கட்சியில வச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சு கட்சியை காப்பாத்துறதா புத்திசாலி திறமையை தவிர அதை விட்டு போனா போகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த நிலைமையில அவர் எந்த முடிவு எடுத்தாலுமே சரி, இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி விட்டு அவங்க அனுப்ப நினைச்சு எந்த முடிவு எடுத்தாலும் அது தாவேக்கா அரசுக்கு, தாவேக்கா கட்சிக்கு வந்து சாதகமா தான் அமையும். அது அவங்கவுங்க முடிவை சார்ந்து அவங்கவுங்க எடுக்கிற நிலைப்பாட்டை சேர்ந்தது. என்னைக்குமே இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இந்த கழகத்தின் பின்னால் தாவேக்கா இல்ல, கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. கட்சி வளருது, கட்சிக்கு வராங்க, இவங்களால நன்மைகளுக்கும் நம்ம கட்சி வளரும் அப்படின்றத நினைக்கிறோம், அவ்வளவுதான். வந்தா நன்மை. அது வந்து அவங்க இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு நிலைமையில நீங்க எதிர்கட்சி யாரா இருந்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் அது தாவேக்காக்கு வலிமை சேர்க்கக்கூடியதா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இப்ப உருவாகிருச்சு. இன்னும் அடுத்து ஒரு 10 இருந்து 15 வருஷம் வரைக்கும் இந்த கட்டமைப்பை மாற்றத்துக்கான தலைவர்கள் இல்ல. அதுக்கான விபத்துல இவங்க வகையில ஒரு டிஃப்ரெண்டான அரசியல் பண்ண வேண்டியதான நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த ஒரு மாற்று அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்க தலைவர்கள் தயாரா இல்ல. அப்படின்றப்ப கண்டிப்பா அடுத்து 10 இருந்து 15 வருஷம் தாவேக்கான சாதகமான சூழல் தான் நிலவிட்டு இருக்கு சார். நிறைவு கருத்து சுருக்கமா அப்படின்னா ஓபிஎஸ் சீக்கிரமே ரிசைன் பண்ணானா அடுத்து ஒரு தாவேக்கா எம்எல்ஏக்கு ரெடியா இருக்கும்னு நினைக்கிறான். அது நடந்தா நல்லதான் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.